வெல்கம் பேக் டு ஏஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒன்லைனரில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கை மட்டும் பேஸ் பண்ணி 4000 சயின்ஸ் ஒன்லைனர் எடுத்திருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் மாதிரி எடுக்காமல் ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் எடுத்திருக்கோம். ஸோ மொத்தம் 4000 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 40 பிடிஎஃப் 40 டெஸ்ட் பேட்ச் மாதிரி 40 கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ ஒரு கொஷின் பேப்பருக்கு 100 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 40 × 100 4000 கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இஎஸ்ஆர்பி, எஸ்ஐபிசி எல்லா எக்ஸாமுக்குமே தேவைப்படும். ஸோ இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்க இதை படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்க கைஸ் கொஷின்ஸுக்கு போவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கிடந்த கொஷின்ஸ், செவியுணர் அலையின் அளவு என்ன? செவியுணர் அலையின் அளவு என்ன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். ஸோ இதை இப்படியும் கொடுப்பாங்க, 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20K ஹெர்ட்ஸ் வரைக்கும் சொல்லி கூட கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாலும் ரைட்டு தான், இல்லை 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அப்படி சொல்லி கொடுத்தாலும் ரைட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் நார்மன் இ போர்லாக். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நார்மன் இ போர்லாக். இதுவே இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருன்னா MS சுவாமிநாதன் வந்திருப்பாரு. ஸோ இந்திய பசுமை புரட்சின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மட்டும்தான் டாக்டர் MS சுவாமிநாதன் சொல்லணும். மற்றபடி பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லி பொதுவாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டாக்டர் நார்மன் இ போர்லாக் தான் வருவார். ஸோ பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் நார்மன் இ போர்லாக். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், துருப்பிடிக்காத இரும்பில் இல்லாத உலோகம் எது? துருப்பிடிக்காத இரும்பில் இல்லாத உலோகம் எது? ஸோ ஆப்ஷன் சி அலுமினியம். துருப்பிடிக்காத இரும்பில் இல்லாத உலோகம் எது? அலுமினியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன்டிஜன் இல்லாத இரத்த வகை எது? ஆன்டிஜன் இல்லாத இரத்த வகை எது? ஸோ ஆன்டிஜன் இல்லாத இரத்த வகை எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஓ. ஸோ ஓ இரத்த வகையில் தான் ஆன்டிஜன் இருக்காது. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ABO இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? ABO இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், pH அளவுகோலை கூறியவர் யார்? pH அளவுகோலை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி SPL சாரல்சன். pH அளவுகோலை கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா SPL சாரல்சன். இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். pH அதோடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், பீட்டா கதிர்கள் என்பது? பீட்டா கதிர்கள் என்பது டேஷ். பீட்டா கதிர்கள் என்பது எலக்ட்ரான். ஸோ பீட்டா கதிர்கள் என்பது எலக்ட்ரான். நெக்ஸ்ட், மாதவிடாய் சுகாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? மாதவிடாய் சுகாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? மாதவிடாய் சுகாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2011. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, ஒளி அலைகள் சமதள பரப்புகளில் மோதி எதிரொலிக்கும் போது செறிவு மாறும். காரணம் பார்த்தீங்கன்னா ஒளி அலைகள் வளைவான பரப்புகளில் பட்டு மோதி எதிரொலிக்கும் போது அதன் செறிவு மாறாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 இட் மீன்ஸ் கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஸோ ரெண்டுமே தவறு தான் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும் ஹார்மோன் எது? உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும் ஹார்மோன் எது? ஸோ உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும் ஹார்மோன் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஆக்சின். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை போக்கும் ஹார்மோன் எது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதேமாதிரி பழங்களை பழுக்க வைக்கும் போது வெளிப்படும் தாவர ஹார்மோன் எது? அதேமாதிரி வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? ரெண்டுமே ஒன்று தான். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளிவினையை கண்டறிந்தவர் யார்? ஒளிவினையை கண்டறிந்தவர் யார்? ஸோ ஒளிவினையை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ ராடான் ஹில். ஸோ ராடான் ஹில் அப்படின்றவர் தான் ஒளிவினையை கண்டறிஞ்சிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். சர்வ கரைப்பான் எது? சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுவது எது? ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது ஒரு சீரியஸாக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம் கைஸ். ஸோ பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இல்லை இது சீரியஸாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடலாம். ஸோ ஒவ்வொரு சீரீஸ்லுமே 10 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ இல்லை இதுக்கு மேலேயும் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த PDF வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.